கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல பொழுதில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. உடைய வாழ்வில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவரும் கெட்டு போவதில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஒரு பேச்சு அதிகமாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று அநேகர் சொல்லுவது உண்டு. இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுளா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினால், அவர் வெளிநாட்டுக்கு மாத்திரம்தான் கடவுளா என்று பார்த்தால் பரிசுத்த வேதம் அவரை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அவர் எந்த ஒரு நாட்டிற்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு தனிப்பட்ட இனத்துக்கு மாத்திரமல்ல, அவர் மனுக்குலம் அனைத்திற்குமே கர்த்தர் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அவர் ஒரு தனி கூட்டத்துக்கோ ஒரு தனி நாட்டுக்கோ உரியோ கர்த்தர் தேவன் அல்ல, கடவுள் அல்ல. அவர் ஒரு வெளிநாட்டு கடவுள் என்று நாம் அதை சுலபமாக சொல்லி கடந்து போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நான் எதற்கு வந்தேன் என்று சாட்சி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். உலகம் என்றால் மொத்த நிலப்பரப்பு, மொத்த உலக நாடுகள் எல்லாம் அடங்கியதுதான் உலகம். இதிலே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்குரியவர், இந்த ஜனத்துக்குரியவர், இந்த நாட்டுக்கு உரியவர் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் ஊழியம் செய்த காலகட்டங்களில் எங்கே ஊழியம் செய்தார் என்பதை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் சாட்சியிடுகிற பொழுது, அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்றுதான் சொல்லுகிறார். உலகத்திற்கு வந்தார். உலகத்திற்கு என்றால் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும், ஜாதி இல்லாமல், பேதம் இல்லாமல், இனம், மொழி, நிறம் எதுவுமே பார்க்காதபடிக்கு மனுக்குலம் அனைத்தையும் ரட்சிப்பதற்கென்றுதான் அவர் சொல்லுகிறார். ஆக ஒரு வெளிநாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட தேசத்தை குறித்து அவரும் சொல்லவில்லை. அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்க அவரை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே உலகத்தினுடைய வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லி அவரை ஒரு சிறிய வட்டத்துக்குள் வைத்து சுருக்கிவிட முடியாது. ஏனென்றால் அவர் இந்த உலகத்துக்காக, உலகத்தினுடைய மனுக்குலத்திற்காக வந்தவர். மனிதன் பாவத்திலும் சாபத்திலும் கிடந்து அவன் அழிந்து கொண்டிருக்கிற சூழலில் அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக மனுக்குலத்திற்கு ஏதேனிலிருந்து சாபம் கடந்து வருகிறது. மனிதன் மீது ஒரு சாபம் விழுந்து கிடக்கிறது. மனிதன் செய்த பாவங்களின் நிமித்தமாக, அன்றாடம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாகவும், ஆதியிலிருந்து ஏற்பட்ட சாபங்கள் மனிதன் மீது விழுந்தது நிமித்தமாகவும், இந்த பாவங்கள், இந்த சாபங்கள் மனிதனை விட்டு நீங்க வேண்டும், பாவம் நீங்கி சாபம் நீங்கி வாழ வேண்டும் மனிதன் என்பதற்காக தான் அவர் மனுக்குலத்திற்காக, எந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்காக அல்ல, எந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக அல்ல, அவர் எல்லா மனுக்குலத்துக்காகவும் கடந்து வந்தவர். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு வெளிநாட்டு கடவுள் என்று சுருக்கிவிட முடியாது, சொல்லி கடந்து போக முடியாது. ஒருவேளை அநேகருக்கு அப்படி தோன்றலாம், ஆனால் அது உண்மை அல்ல. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கே, உலக மனுக்குலத்திற்கே கடவுள், உலக மனுக்குலத்தையே ரட்சிக்க வந்த இரட்சகர். ஆகையால் தான் பரிசுத்த வேதத்தில் ஆதாரமாக சொல்ல முடியும்,
ஒன்று யோவான் 4வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம், பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களில் ஒருவர் இவ்வளமாய் அழகாக தன்னுடைய நிருபத்திலே சுட்டி காட்டுகிறார். அவர் உலகத்தையே ரட்சிக்க வந்த உலக இரட்சகர் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் அந்த இயேசுவோடு இருந்த அந்த சீசன் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம், அவர் இந்த தேசத்துக்காக இந்த ஜனத்துக்காக வந்தார் என்று அவரே கூட சுட்டி காட்டியிருக்கலாம். சீசர்கள் எல்லாம் இயேசுவை நன்றாக அறிந்ததனால், சீசர்களோடு இயேசு கிறிஸ்து நன்றாக தங்களுடைய சகல தாம் வந்த காரியங்கள் எல்லாம் நன்றாக பகிர்ந்து கொண்டபடியினால்தான் திட்டமாக தெளிவாக அருமையாக சாட்சியிடுகிறார் இந்த யோவான். அவர்களோடு கூட இருந்த 12 சீசர்களில் ஒருவராகிய இந்த யோவான் தெள்ள தெளிவாக தன்னுடைய நிருபத்திலே பரிசுத்த வேதத்தில் இவ்வளவாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் ஆதியும் அந்தமும் ஆனவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலகத்தை ரட்சிக்கும்படியாக உலக இரட்சகராக அனுப்பினார் என்று இங்கே அழகாக பதிவு செய்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று அவரை சுருக்கி பார்த்துவிட முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுள் மாத்திரம் அல்ல, வெளிநாட்டுக்கு உரியவர் அல்ல, அவர் உலக நாட்டிற்கு உரியவர், உலகம் முழுவதற்கும் உள்ள கடவுள். அவர் மெய்யான சத்தியமுள்ள ஜீவனுள்ள வழியாக இருக்கிறார். அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் தன் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை, நான் மனு குலத்தை ரட்சிப்பதற்காக வந்த மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க அவர் ஒரு தனி இனத்திற்கோ ஒரு தனி நாட்டுக்குரிய கடவுளே அல்ல. அவர் உலகத்தில் இருக்கிற மொத்த மனு குலத்திற்கும் மனித இனத்திற்குமே பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் சாபத்தை நீக்குவதற்கும் கடந்து வந்த உலக இரட்சகர் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் யார் எந்த இடத்துல எந்த தேசத்திலிருந்து இயேசுவே என்று கூப்பிட்டாலும் அவர் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக நீங்கள் உலகத்தில எந்த மூலையில எந்த தேசத்தில எந்த தீவுகளில இருந்தாலும் சரி, அந்த இடத்திலிருந்து இயேசுவே என்று கூப்பிட்டால் அவர் அந்த இடத்துக்கு கடந்து வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு உண்மையுள்ள கர்த்தராக, உண்மையுள்ள கடவுளாக, உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகையால் அவர் உலகத்திற்கே கடவுள், உலகத்துக்கே இரட்சகர். ஆகையால் தான் அவரை உலக இரட்சகர் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சாட்சி கொடுக்கிறது. ஆகையால் என் அன்பு தேவ சனமே, அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, அவரை எந்த விதத்திலும் வெளிநாட்டு கடவுள் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. அவரை ஒரு வட்டத்திற்குள்ளே சுருக்கிவிட முடியாது. ஏனென்றால் அவர் உலகத்தை இரட்சிக்க வந்த உலக இரட்சகர் என்பதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் வேதமும் தெளிவாக 1 யோவான் 4:14 சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவர் உலகத்தை இரட்சிக்க வந்த உலக இரட்சகர். ஆகையால் அவர் வெளிநாட்டு கடவுளா என்று கேட்டால் இல்லவே இல்லை. உலகத்திற்கே அவர் கடவுள், உலகத்தையே ரட்சிக்க வந்த மெய்யான தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம், தன் ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில பாவத்தை சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தவர். அவர் எல்லா மனிதனுக்காகவும் எல்லா மனுக்குலத்திற்காகவும் உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேல் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தவர், தன் இரத்தத்தை சிந்தினவர். ஆகையால் அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குரிய குறிப்பிட்ட ஜனத்துக்குரிய கடவுள் அல்ல, உலகத்தில் இருக்கிற மொத்த மக்களுக்கும் உரிய கடவுள் என்பதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆகையால் நீங்க எப்படி எந்த இடத்தில் இருந்து கூப்பிட்டாலும் இயேசு உங்களுக்கு பதில் கொடுக்க உலக இரட்சகராக இருக்கிறார். அவரை நாம் உலக இரட்சகராக பார்ப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you.